ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து 2026 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான செம்ம ஆக்ஷன் மூவி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஆமாங்க, ஒரு செம்மையான ஹாலிவுட் மூவி தான். அதுவும் நம்ம டிசி கொண்டு வந்த சூப்பர் கேர்ள் மூவியை தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எப்போ சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கிரிப்டோவை காட்டுறாங்க. கிரிப்டோ நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்க டிசி மூவிஸ் இப்போ ரிலீஸ் ஆன இந்த சூப்பர்மேன் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த கதை கொஞ்சம் நல்லாவே புரிய வரும். ஸோ வந்து என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ இருக்குல்ல, இந்த நாயோட பேர் வந்து கிரிப்டோ. இந்த கிரிப்டோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனுக்கு இருக்க மாதிரி சில பவர்ஸ்லாம் இருக்கும். அப்படியே காத்துல பறக்கிறது, கொஞ்சம் சூப்பர் ஸ்ட்ரென்த், அது மாதிரிலாம் பவர்ஸ் இருக்கும். இப்போ அப்படியே பாத்தீங்கன்னா கிரிப்டோ என்ன பண்ணுதுன்னா ஒரு வீட்டோட, அதாவது அது வந்து ஒரு வண்டி, அந்த வண்டிக்குள்ள சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க தான் வந்து இந்த படத்தோட சூப்பர் கேர்ள். அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஃபுல் போதையில இருக்காங்க. அதாவது நைட்டு ஃபுல்லா சரக்கு அடிச்சு இப்போ காலைல படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா பிரோஜனமா எதுவுமே பண்ண மாட்டாங்க. சும்மா ஒவ்வொரு கிரகமா சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு பிளானட்டுக்கும் போவாங்க, நல்லா சரக்கு அடிப்பாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இதே தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு போரே அடிக்கல போல இருக்குது. நம்ம சூப்பர்மேன்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் போய் ஹெல்ப் பண்றது, மக்களுக்கு ஹெல்ப் பண்றது, அது இதுன்னு பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. இவங்க அது மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சரக்கு அடிச்சுட்டே இருப்பாங்க. இப்படியே இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு கிரகமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ரெட் சன் இருக்கும்ல, அது மாதிரி சோலார் சிஸ்டத்துல தான் இருப்பாங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சன்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆரஞ்சு கலர். இந்த ஆரஞ்சு கலர் சன் என்ன பண்ணும்னா இது மாதிரி வந்து கிரிப்டோனியன்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சூப்பர் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அவங்களெல்லாம் சூப்பர் ஹியூமன் ஆக்கும். ஆனா இந்த ரெட் சன் இருக்குல்ல, அது வந்து அவங்களை என்ன ஆக்கிடும்னா நார்மல் ஹியூமன் ஆக்கி விட்டுரும். ஸோ அவங்களுக்கு வந்து அடிப்பட்ட ரத்தம் வரும், நம்மள மாதிரி ஆயிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த நம்ம சூப்பர் கேர்ளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ரெட் சன்ல இருக்க தான் பிடிக்கும். இங்க இருக்கதான் கொஞ்சம் நார்மலா இருக்கு, நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அப்படியே அவங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? இப்படி காமிக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த படத்தோட வில்லனை காட்டுறாங்க. வில்லன் என்ன பண்றானா அவனோட ஆளுங்களுக்கு வந்து நிறைய வெப்பன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றானா ஒரு இடத்துக்கு வரான். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்மித் இருக்கான். அவன் என்ன பண்ணுவானா நிறைய இது மாதிரி வெப்பன்ஸ்லாம் ரெடி பண்ணுவான். வில்லன் வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி அவன் எது கேட்டாலுமே கொடுத்துடலாம், இல்லைன்னா நம்மள ஏதாச்சும் பண்ணிடுவான் அப்படின்னு பயந்துட்டு அமைதியா இருக்காங்க. இப்போ இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நேரா வில்லன் வந்து என்ன பண்றானா வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்து ஏதாச்சும் சாப்பாடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அவங்க இருக்க சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சரி நீ எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும், இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெப்பன்ஸ் இருக்கு, எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அப்பாக்கார என்ன பண்றானா சாவியை கொடுக்குறான். சாவியை கொடுத்தோன்னா அது சரின்னு நம்ம வில்லனும் வாங்கி கிளம்பலான்னு இருக்கும்போது வில்லனை பார்த்துட்டு அங்கே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு வந்து அவன் இதை அப்படியே வில்லனையே பார்த்துட்டு அப்படியே பயந்துக்கு போய் நின்றுகிட்டு இருக்கா. சின்ன பொண்ணு என்னடா வெளியே நிக்கிறான்னு அண்ணங்கார வந்து ரூம்ல வந்து பாத்துக்கிட்டு இருக்கா. இவன் என்ன சிலையாய் நிக்கிறா, இவளை பயம் காட்டலாம் அப்படி வெளியே போய் சும்மா குதிக்கிறப்போ இந்த குதிக்கிறத பார்த்துட்டு வில்லன் எவன்டா அவன் குறுக்க பட்டுன்னு வந்து வெப்பனை தூக்கி பட்டுன்னு அந்த தம்பி அடிச்சிடறான். அடிச்சு முதுகுல வெப்பன் பட்ட உடனே அந்த பையன் அங்கேயே காலிங்க. இதை பார்த்து அம்மா கோவப்பட்டு என்ன பண்றாங்கன்னா சைடுல இருக்க கத்தி எடுத்து நம்ம வில்லனை குத்தி கொள்ளலான்னு பாக்குறப்போ வில்லன் அந்த கத்தி எடுத்து அவங்க அம்மாவையும் போட்டு தெரியுவான். இப்ப பாத்தீங்கன்னா அப்பா இருக்காருல, அவர் என்ன பண்ணுவாருன்னா உடனே சைடுல இருக்க ட்ராப்ல ஆன் பண்ணி விட்டுருவாரு. ட்ராப் ஆன் பண்ண உடனே என்ன ஆகும்னா உடனே ட்ராப் போய் வில்லனோட ஸ்பேஸ்ஷிப் வெளியே இருக்கும்ல, அதுல போய் ஒட்டிக்கிட்டு உடனே ஸ்பேஸ்ஷிப்லாம் வெடிச்சிரும். ஆனாலுமே வந்து என்ன பண்ணுவாருன்னா இவர் திரும்ப வில்லன் கூட சண்டை போடுறப்போ வில்லன் இவரையுமே கொண்டுட்டு உடனே நம்ம பொண்ணு இருப்பால அவளெல்லாம் கண்டுக்காம இவர் பாட்டுக்கு அசால்ட்டா எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு உடனே எந்த கிளம்பிடுவாரு. இந்த பொண்ணு அழுதுகிட்டே நிப்பாங்க. அடுத்த நாள் காலையில என்ன பண்ணுவோம்னா இவங்க ஃபேமிலி இருக்குல்ல, இவங்க ஃபேமிலியில எல்லாரையுமே புதைச்சிட்டு இவ வில்லனை வேட்டையாடுறதுக்காக கிளம்புவா. ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. ஹீரோன் என்ன பண்றா அதே மாதிரி ரெட் சன்ல இப்ப இந்த சம்பவம் நடந்துச்சுல அதே பிளானட்ல தான் இருக்கா. பிளானட்ல என்ன பண்ணிட்டு இருக்கானா ஒரு பார்ல உட்காந்து செமையா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து பர்த்டே வேற வரப்போகுது. ஓகேவா? இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது தான் பாத்தீங்கன்னா அந்த பாருக்கு வந்து அந்த சின்ன பொண்ணு வர. சின்ன பொண்ணு வந்து என்ன சொல்றானா நான் இது மாதிரி வில்லனை தேடி வந்திருக்கேன். நான் இது மாதிரி இந்த கிளானை சேர்ந்தவன். எங்களோட கிளான்ல வந்து நாங்க ஃபுல்லாவே வெப்பன் செஞ்சுக்கிட்டு இருப்போம். வில்லன் எங்க இருக்கான்னு சொன்னீங்கன்னா வில்லன் எங்க இருக்கான்னு சொல்லி அவனை தோக்கடிக்க எனக்கு ஹெல்ப் பண்றவங்களுக்கு எங்க பரம்பரை கத்தியை நான் ஃப்ரீயா தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. பரம்பரை கத்தியா பார்த்தா அந்த வெப்பன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், பார்க்கவே செமையா இருக்கும். ஓகேவா? இதை பார்த்த அங்க இருக்க நிறைய பேருக்கு வந்து ஆசை வந்துருமா. உடனே ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவானா அந்த கத்தியை கூட அப்படின்னு புடுங்கிட்டு என்ன பண்ணுவானா அந்த சின்ன பொண்ணை தள்ளி விட்டு அவன் பாட்டுக்கு போயிருவாங்க. இதை பாப்பா நம்ம ஹீரோயின் பாப்பா ஐயோ இப்ப என்ன பண்றது, அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுமா, ஆனா நம்மள்ட்ட வேற சூப்பர் பவரே கிடையாது, இங்கதான் ரெட் சன் இருக்கு, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பா. சரி வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவானா நேரா போவாங்க. போயிட்டு என்ன பண்ணுவானா அது மாதிரி அவன்கிட்ட நல்லபடியா கேட்பா. அவன் கொடுக்கவே மாட்டான். ஆளு கொஞ்சம் பல்காவே இருப்பான். உடனே என்ன பண்ணுவானா சுத்தி சுத்தி அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சா அவனும் திரும்ப அடிப்பானா. பார்த்தா இவளுக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். ஆமா இல்ல இப்ப இவள்கிட்ட பவர் கிடையாதுல. சோ என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது அந்த சின்ன பொண்ணுமே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவானா அந்த கத்தி எடுத்து வயிற்றுல சொருவி அதுக்கப்புறம் ஒரு பெரிய கட்டை எடுத்து மண்டையில அடிச்சு அந்த பெரிய மிருகத்தை சாச்சிருவா. சாச்சதுக்கு அப்புறம் அந்த கத்தியை வாங்கிட்டு இந்த கத்தியை நீயே வச்சுக்கமா பொண்ணு, அது மாதிரி இது மாதிரி இடத்துல சுத்திக்கிட்டு இருக்காத, உனக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒண்ணா இங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இவ கிளம்பி போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்களோட வீட்டுல படுத்து, அதாவது அவங்க ஸ்பேஸ்ஷிப்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா சரியா நம்ம இவர் யாரு சூப்பர்மேன் வந்து கால் பண்றாரு நம்ம ஹீரோயினுக்கு. கால் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேருமே கசின்ஸ். ஓகேவா? கால் பண்ணிட்டு என்ன கேட்கிறாருன்னா உனக்கு பர்த்டே வரப்போகுது, நீ எப்பதான் பூமிக்கு வரப்போற, எப்பதான் வரப்போற, ஏன்னா இப்படி எதுக்கு சும்மா வேஸ்டா சுத்திக்கிட்டு இருக்க, ஒவ்வொரு கிரகமா சரக்கு அடிச்சுட்டு சுத்தி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அட்வைஸ் பண்ணலான்னு பாப்பாரு. இவளுக்கு அதெல்லாம் பிடிக்காது, கட் பண்ணிடுவா. இப்போ பாத்தீங்கன்னா யாரோ ஒரு ஆள் வந்து வீட்டுக்கு கதவை தட்டுவாங்க, அதாவது ஸ்பேஸ்ஷிப் கதவை தட்டுவாங்க. யாருன்னு போய் பாப்பா. பார்த்தா அந்த சின்ன பொண்ணு தான் வந்துட்டு என்ன சொல்லுவானா இது மாதிரி நேத்து நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண, எனக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நீ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் என்னன்னா எங்க அப்பா அம்மா, அதாவது எங்க மொத்த ஃபேமிலியுமே வந்து அந்த வில்ல வந்து கொன்னுட்டான், அவனை தோக்கடிக்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டோன்னா ஹீரோயின் சொல்லுவா எனக்கு அதெல்லாம் விருப்பம் கிடையாது. இங்க பாரு இந்த ரிவெஞ்ச் இதெல்லாம் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்டும் கிடையாது, நீயே போய் பாத்துக்கமா, நான் ஹெல்ப் பண்ண முடியாது, என்கிட்ட எந்த
பவருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இப்பதான் அந்த பொண்ணு சொல்லுவா, அவனோட ஸ்பேஸ்ஷிப்பை நாங்க வெடிக்க வச்சிட்டோம். சோ அவன் இங்க இருந்து கிளம்புறதுக்கு அவனுக்கு ஸ்பேஸ்ஷிப் வேணும். சோ அது வரைக்கும் இந்த பூமியில தான் சுத்தி, அதாவது பூமி மாதிரி இருக்க இந்த கிரகத்துல தான் சுத்திட்டு இருப்பான். சோ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கிரிப்டோக்கு வந்து பாத்ரூம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம ஹீரோயின் கூட்டு போயிருப்பாங்க. கிரிப்டோ என்ன பண்ணிட்டு இருப்பானா, இங்க போயிட்டு ரெஸ்ட் ரூம் போய்கிட்டு இருப்பான். அப்போ தான் பாத்தீங்கன்னா நம்ம வில்லனுக்கு வந்து ஸ்பேஸ்ஷிப் இல்ல, அவன் அப்படியே தேடிக்கிட்டே சரியா நம்ம ஹீரோனோட ஸ்பேஸ்ஷிப் கிட்ட வந்துருவாங்க. இப்ப ஹீரோனோட ஸ்பேஸ்ஷிப் கிட்ட வந்துட்டான். பார்த்தா இவங்க எல்லாம் நாங்க வந்து பேசிட்டு இருக்கறத இங்க நோட் பண்றான். ஒன்னு ஸ்பேஸ்ஷிப்ல போறான், அவனுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்றானா, ஸ்பேஸ்ஷிப்பை உடனே அங்க இருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பலான்னு போறான். இது வந்து கிரிப்டோ பார்த்துட்டு உடனே அங்க இருந்து குலைச்சுக்கிட்டே வேகமா வருது. வேகமா வந்து இவனை நம்ம வில்லனை அட்டாக் பண்ணலான்னு போகுது. அப்போது வில்லன் சரியா கன் எடுத்து என்ன பண்றானா, ஷூட் பண்ணிடுறான். அதுல ஷூட் பண்ணதுல என்ன ஆகுதுன்னா, ஒரு ஊசி மாதிரி வந்து நம்ம கிரிப்டோ மேல குத்திடுது. அந்த ஊசி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து ஏதோ ஒரு விஷம் இருக்குங்க. அது வந்து கிரிப்டோ உடம்புல ஏறிடுது. இப்ப ஹீரோயினும் வராங்க, அந்த சின்ன பொண்ணு கத்திக்கிட்டே வர்றாங்க. பார்த்தா ஸ்பேஸ்ஷிப் கிளம்பி இங்க இருந்து கிளம்பிடுது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்றதுனே தெரியாம அங்க இருக்க ஒரு டாக்டர் கிட்ட கொண்டு போறாங்க. அது ஒரு ஏலியன். அது என்ன பண்ணுதுன்னா, ஃபுல்லா கிரிப்டோவை செக் பண்ணி பார்த்துட்டு, ஆஹா வில்லன்ஸா, அவங்க வந்து ஒரு கிளானை சேர்ந்தவங்க, அவங்க ரொம்ப மோசமானவங்க, அவங்க கிட்ட ஒரு டைப்பான விஷம் ஒன்று இருக்கு, அது இந்த உலகத்துல யார்ட்டையுமே கிடையாது, அந்த விஷத்துக்கு மறந்துமே அவங்க கிட்ட மட்டும் தான் இருக்கு. சோ இப்போ வந்து இந்த விஷம் என்ன பண்ணுனா, உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா பரவி கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள கொல்லும். இது வந்து உண்மையை வாங்குறதுக்காக இவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீ அவங்கள கண்டுபிடிச்சாதான் நமக்கு வந்து அந்த இது கிடைக்கும், மாத்து மருந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொன்னா நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள மாத்து மருந்து கொண்டு வரலன்னா கிரிப்டோவை காப்பாற்ற முடியாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் யோசிச்சுட்டு இருக்காங்க, சார் நான் 3 நாள்ல மாத்து மருந்து கொண்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளம்புறாங்க. இங்க பார்த்தா அந்த சின்ன பொண்ணு என்ன பண்றாரு, நானும் கூட வரேன், நீ போய் உனக்கு மாத்து மருந்து எடுத்துக்கோ, நான் அவனை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க, இங்க பாரு ஒழுங்கா சொல்ற பேச்சு கேளு, நீ வந்து இது மாதிரி ரிவெஞ்ச் அது இதுன்னு போனீங்கன்னா உன்னோட லைஃபே வேஸ்டா போயிடும். சோ உன்னோட நல்லதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீ இங்கே இரு, கிரிப்டோவை பாத்துக்கோ, நான் போறேன், உனக்கு அவனை கொல்லணுமா கொல்லலாம் வேணாம், பட் நான் போயிட்டு எனக்கு தேவையான இடத்துல வந்துடுறேன், அவனை அடிச்சும் போட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி நீ இவ்வளவு சொல்லிட்டு அமைதியா இருந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் நேரா போறாங்க. இப்போ நம்ம ஊர்லாம் எப்படி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, ஒரு கிரகத்துல இருந்து இன்னொரு கிரகத்துக்கு போறதுக்கு, அது மாதிரி அங்கேயே நிறையவே இருக்கு. அது மாதிரி அங்கே ஒரு ஸ்பேஸ்ஷிப் ஒன்று வருது, அதுல நம்ம ஹீரோயின் ஏறாங்க. ஏறினதுக்கு அப்புறம் தான் பார்த்தா அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் போய் திட்டுறாங்க, எதுக்காக வந்தேன், நான் அவனை வர நடந்தாலும் சொன்னேன், கிரிப்டோவை பாத்துக்க தானே சொன்னேன்னு. அதெல்லாம் முடியாது, என்னாலாம் பாத்துக்க முடியாது, எனக்கு வந்து நான் ரிவெஞ்ச் எடுத்தாகணும், அதுக்காக நானும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரின்னு வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவளையுமே கூப்பிட்டுட்டு இப்போ அப்படியே ஸ்பேஸ்ஷிப் போய்கிட்டே இருக்குங்க. போய்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு அந்த சைடு வந்து இந்த கடல் கொள்ளைக்காரங்க மாதிரி ஸ்பேஸ்ஷிப் கொள்ளைக்காரங்க வர்றாங்க. ஒன்னே வந்து என்ன பண்றாங்கன்னா, வந்து இந்த போற பஸ்ஸை லாக் பண்ணிடுறாங்க. அவங்க கிட்ட சில பவர்ஸ்லாம் இருக்கு, ஒன்னு டெலிபோர்ட் ஆகிற பவர்ஸ், அதை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஸ்பேஸ்ஷிப்குள்ள வந்துடுறாங்க. வந்து என்ன பண்றாங்கன்னா, எல்லாரோட பாடியுமே ஃபுல்லா செக்அப் பண்றாங்க. செக் பண்ணி அவங்கள்ட்ட நல்லா இருக்க விலை மதிப்பான பொருள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த 3 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்காக ஒரு டைமர் வச்சிருக்காங்க. நேரா வந்து ஹீரோயின் அந்த டைமரையுமே புடிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கொடுத்துறாங்க. இப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னா, பக்கத்துல இருக்க அந்த பொண்ணுட்ட வந்து அந்த கத்தி இருக்குல்ல, அதையுமே புடிங்கிடுறாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இந்த டெலிபோர்ட் ஆகிறதுக்கான ஒரு மிஷின் இருக்குல்ல, அதை எடுத்துறாங்க அவங்களுக்கு தெரியாம. எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ அவங்க அங்க இருந்து கிளம்பலான்னு இருக்காங்க. இப்பதான் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, உடனே இந்த டெலிபோர்ட்டை வந்து ஆன் பண்ணி விட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒவ்வொரு இடமா மாறி மாறி இவங்க கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த 3 பேருமே பொண்ணு தான் அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்தது. 3 பேர் கூட நம்ம ஹீரோயின் ஒத்தால சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ரெட் சன் வேற இல்லையா, அதனால நம்ம ஹீரோனுக்கு பவரே இல்லைங்க. ரொம்ப பொறுமையா வேற வழி இல்லாம என்ன பண்றாங்கன்னா, அப்படி சண்டையை போட்டுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா சண்டை போட ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, அவுட்டோருக்கு வெளியே வச்சு நம்ம ஹீரோனை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பஸ்ஸுக்குள்ளேயும் போக முடியாது, பஸ்ஸுக்கு வெளியேயுமே போட முடியாம நடுவில் நிக்கிறாங்க மாட்டிக்கிட்டு. என்ன பண்றது தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல பாத்தீங்கன்னா அது வந்து ரெட் சன், அதாவது சாரி எல்லோ சன் இருக்கதை நோட் பண்றாங்க. எல்லோ சன் கிட்ட எப்படியாவது போகணும் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, ஒன்னே அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்க அந்த பெரிய ஜாக்கெட் இருக்கும்ல, வெளியே ஸ்பேஸ்க்குள்ள போட்டு போறது, அந்த ஜாக்கெட் எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படி எல்லோ சன் கிட்ட போலாம் அப்படின்னு தலையில ஹெல்மெட்டை மாட்டுறதுக்கு முன்னாடி இவங்க இப்படி கிளம்புறத பார்த்து வெளியே உள்ள இருக்கவ பார்த்துட்டு உடனே நம்ம ஹீரோனை வெளியே தள்ளி விட்டுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நார்மல் ஹியூமனா இருக்காங்க. நார்மல் ஹியூமன் வந்து ஸ்பேஸ்க்கு போனா என்ன ஆகும், உடம்புலாம் ஃப்ரீஸ் ஆகி அப்படியே மூச்சு விட முடியாம செத்துருவாங்கல்ல, அது மாதிரி நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா உடம்பே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே இருக்குங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கும் போது தான் சரியா அந்த இடத்துல அழகா அப்படியே அந்த எல்லோ சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உதிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லோ சன் நம்ம ஹீரோயின் மேல பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே உடம்புலாம் ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்பேஸ்ஷிப் ஃபுல்லா நிறைய ரோபோஸ் இருக்கும், அது என்ன பண்ணணும்னா அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருக்க எல்லாத்தையுமே புடிங்கிட்டு இருக்கும், அது எல்லாத்தையுமே போட்டு அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க. அடிச்சு உடைக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருக்க கெட்டவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோயினை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் உடம்புல அடி விழுந்துட்டே இருக்குல்ல, பெரிய கன்னை வச்சு அட்டாக் பண்றாங்க. அப்படின்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஒரு கட்டத்துல நல்லா வெயிட் பண்ணி அவங்க கண்ணில் இருக்க லேசர் மூலமா அந்த கன்னை திரும்ப அட்டாக் பண்றாங்க. சோ இவங்கள்ட்ட லேசர் பவரும் இருக்கு, அதான் சூப்பர் ஹீரோட பவர்லாம் உங்களுக்கு தெரியுமே, சூப்பர்மேன் மாதிரி அப்படியே காப்பி தான். ஒண்ணு என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்பேஸ்ஷிப்பை போயிட்டு ஃபுல்லா அடிச்சு உடைச்சு எல்லாத்தையும் தரமட்டமாக்கிடுறாங்க. இப்போ அந்த 3 பேரையுமே கைதும் பண்ணிடுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்ஷிப்பை இவங்களே தூக்கிட்டு போயிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பெரிய பார்ல நிப்பாட்டிடுறாங்க. இதுமே வந்து ஸ்பேஸ்ல இருக்க ஒரு பெரிய பார் தான். அங்க நிறைய கடையெல்லாம் இருக்கு, இவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஓகே சரின்னு அந்த பொண்ணு பேசுறாங்க, ஓகேமா எப்படி இருந்தாலும் நீ வராதன்னு சொன்னாலும் நீ ஃபாலோ பண்ணி வந்துட்டே தான் இருப்ப, சரி நம்ம 2 பேருமே சேர்ந்து போய் வில்லனை தேடுவோம், திரும்பி நமக்கு தேவையானதை எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இவங்க கிளம்புனா வில்லன் எங்க இருக்கான்னு தெரியல. உடனே போயிட்டு அந்த 3 பொண்ணுங்க இருப்பாளுகள்ல, அவளுகள்ட்ட போய் பேசுறாங்க, இது மாதிரி வில்லன் எங்க இருப்பான் அப்படி இப்படி கொஞ்சம் மிரட்டி லேசர்லாம் காமிச்சு கொஞ்சம் மிரட்டி பேசுறாங்க. உடனே அவங்களும் சொல்லி
சொல்லிடுறாங்க வில்லங்க இங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டுட்டு உடனே பறந்து என்ன பண்றாங்கன்னா அடுத்த பிளானட்டுக்கு போறாங்க. அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு ஷூட்டை மாட்டி விட்டுறாங்க. இப்ப அடுத்த பிளானட்டுக்கு போறாங்க. எங்க வில்லன் எங்க இருப்பான்னு தெரிஞ்சு அந்த பிளானட்டுக்கு போறாங்க. போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அங்கேயும் ஒரு பார் இருக்குங்க. எங்க போனாலுமே பாருன்னு பாருக்கே தான் போயிட்டே இருப்பாங்க. உடனே ஒரு பாருக்கு போறாங்க. பாருக்கு போயிட்டு அங்க பார்த்தா அதே மாதிரி நிறைய ரவுடி பசங்களா தான் இருக்காங்க. போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அப்படி உட்காந்து பேசலாம் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் இருக்கும்போது ஒருத்தன் வரான். வந்து என்ன பண்றான்னா அந்த சின்ன பொண்ணு எனக்கு வித்துனா உனக்கு தேவையான காசு நான் தரேன், நல்ல பட்ஜெட் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பதிலா வில்ல எங்க இருக்கான்னு சொன்னீங்கன்னா நான் உனக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொல்றதுக்கு அவன் அதெல்லாம் முடியாது, இந்த பொண்ணு குடுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் கடுப்பாய் அவனை மட்டும் அடிக்கிறாங்க. அப்பமோ தான் என்ன ஆகுதுன்னா சுத்தி இருக்க எல்லாருமே எந்திரிச்சிடறாங்க. ஃபுல்லா கன்னு நம்ம ஹீரோயின் மேல வச்சிருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் சரி இருங்கடா கொஞ்சம் பொறுமையா இருங்கடா, சண்டை தானே போடணும், போடலாம்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணை ஒரு ஓரமா நிக்க சொல்லிடுறாங்க. நிக்க சொல்லிட்டு உடனே சண்டை தாங்க. அடின்னு அடிச்சு துவைக்கிறாங்க. எல்லாரையும் அடிக்கிறாங்க. போட்டு சுத்தி எல்லாரையுமே அடிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். ஓகேவா, நம்ம ஹீரோயின் தான் எதுவுமே பண்ண முடியாது இல்ல, ஏன்னா அவங்க வந்து இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு சனுக்கு கீழே, ஓகேவா, எல்லோ சனுக்கு கீழே. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரே சம ஃபைட் போய்கிட்டு இருக்கு. எல்லாரையுமே அடிச்சு போட்டுறாங்க. இது அந்த சின்ன பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல. எதுக்கு எப்ப பார்த்தாலும் ரொம்ப கடுமோட நடந்துக்கிற, யார்ட்டையும் சாஃப்டா பேசுறியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் எனக்குலாம் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இந்த பார்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த பார்ல இருக்க ரெண்டு பேர், அதாவது பாரோட ஓனர்ஸ் ரெண்டு பேருமே கொஞ்சம் நல்லவங்க மாதிரி இருக்காங்க. சோ அவங்கள்ட்ட கேட்கறாங்க இந்த மாதிரி வில்லனை பத்தி வச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் சரியா அந்த பாரோட ஓரத்துல ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவனை வந்து நம்ம ஹீரோயின் நோட் பண்றாங்க. அவனை பார்த்தோன்னு நம்ம ஹீரோயின் பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஐயோ இவன் எதுக்கு இங்க இருக்கான், சரி லூசு பயலாச்சு அப்படின்னு அவனை கண்டுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருந்துறாங்க. அப்போ தான் சொல்றாங்க அவனோட பேர் வந்து லோபோ. அவனுக்கு நிறைய கதைலாம் இருக்குங்க. அவன் ரொம்பவே மோசமானவன். அவன் என்ன பண்ணானா அவன் பிளானட்ல இருக்க எல்லாரையுமே அவன் ஒத்தாலாவே கொன்னுட்டான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு வந்து சாவே கிடையாது. ஓகேவா, அவன் இம்மோர்டாலிட்டி அடைஞ்சிட்டான். ஆனாலுமே ஆள் ரொம்ப கெட்டவன் மாதிரி தாங்க. ஓகேவா, இந்த படத்துல லைட்டா நல்லவனா காமிச்சிருப்பாங்க. ஆனா இவன் கெட்டவன் தான். சோ இவனை பார்த்து நம்ம ஹீரோயின் பயப்படுறாங்க. ஓகேவா, இவன் நேரா போயிட்டு என்ன பண்றானா கடைக்காரன்ட்ட வில்லன் கூட்டத்துல ஒருத்தர் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், அவனை பாத்துக்கீங்களா அப்படி இப்படின்னு கேட்கறான். அந்த கடைக்காரங்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி இவன் இங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா கடையில் லைட்டா கொஞ்சம் கோளாறு பண்ணிட்டு தான் போறான். இப்போ நம்ம ஹீரோ அதாவது நம்ம ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, ரெண்டு பொண்ணுங்களுமே எப்படியாவது வில்லன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் கடையில இருக்கவங்க சொல்றாங்க வில்லன்ஸ் வந்து எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும், அவங்க கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு தெரியும். சோ நாங்க வந்து அவனை கூட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எங்க ஃப்ரெண்டை கூட்டு வரோம். சோ நீங்க வந்து வில்ல எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி அது வரைக்கும் என்ன பண்றேன்னு பார்த்துட்டு இருக்கும் போது தான் சரி எங்க ரூம்ல தங்கிக்கோங்கன்னு அந்த கடைக்காரங்களும் என்ன பண்றாங்கன்னா ரூமே கொடுக்குறாங்க. இவன் ரூம்ல உட்காந்து ரெண்டு பொண்ணுங்களுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த பொண்ணை சொல்றாங்க இந்த பாருமா, அதாவது உனக்கு என்ன பாக்குறப்ப எப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல, நீ நல்லவளா நினைக்கலாம் கெட்டவளா நினைக்கலாம், பட் ஆனா வந்து என்னைக்குமே ரிவெஞ்ச் நோக்கி, அதாவது பின்னாடி ரிவெஞ்ச் பண்ணணும்னு நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காத. வெஞ்சன்ஸ் என்னையுமே ஒன்னு அழிச்சிரும். அதாவது அவனை கொல்றனால உங்க அப்பா அம்மா யாருமே திரும்ப வர போறது கிடையாது. பட் அதுக்கு நீ அவனை கொல்லணும் தெரிஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கடைசியில நீ வந்து ஒன்னே இழந்துருவே அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்றப்போ அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு அதுங்கிற மாதிரி ரொம்ப மோசமா பேசுறான். ஏன்னா வந்து இழந்தது என்னோட ஃபேமிலியை நான் இழந்திருக்கேன், அது மாதிரி நீ என்ன இழந்திருக்க சொல்லி, உனக்கு ஏதாவது இது மாதிரி இருந்தா தானே, நீ பாட்டுக்கு அசால்ட்டா சரக்கு அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்க, உனக்கு எந்த பொறுப்புமே இல்ல அப்படிங்கிற மாதிரி மோசமா பேசணும்னு தான் நம்ம ஹீரோயின் அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க. நாங்க வந்து கிரிப்டோனியன்ஸ், ஓகேவா அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணுக்கு ஆச்சரியம். கிரிப்டோனியன்ஸா, அது கிரிப்டோனியன்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்றப்பதான் நம்ம ஹீரோயின் ஃபுல் கதை சொல்றாங்க. ஒண்ணு இல்லங்க, நம்ம ஹீரோயின் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவோட வயித்துக்குள்ள இருக்கும் போது தான் அந்த சம்பவமே நடக்குதுங்க. என்ன சம்பவம்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோனியன் கிரகம் இருக்குல்ல, அந்த கிரகத்தோட கோர் இருக்குல்ல, மையப்பகுதி, அது ஃபுல்லாவே நில குழஞ்சிருது. நில குழஞ்சனால அந்த கிரகமே ஃபுல்லாவே அழியுதுங்க. ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை வந்து நிறைய கிரிப்டோனியன்ஸ் பார்த்து நிறைய பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சில பேர் தப்பிக்கிறாங்க, ஆனா யாருமே தப்பிக்கல. சொல்ல போனா உண்மையா சொல்ல போனா அந்த உலகத்திலே இருக்க ரெண்டு கிரிப்டோனியன்ஸ் பாத்தீங்கன்னா அதாவது நம்ம சூப்பர்மேனும் சூப்பர் கேர்ளும் தான், யாருமே தப்பிக்கல. இதை பார்த்து நம்ம சூப்பர்மேனோட அப்பா மட்டும் என்ன பண்ணுவாருன்னா சரியா என்ன பண்ணுவாருன்னா அவர் மகனை வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல வச்சு பூமியில, அதாவது அவங்க கிரகத்துல இருந்து வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாரு, நம்ம பூமிக்கு அனுப்பிச்சு விட்டுருவாரு. ஓகேவா, இதே சேம் டைம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட தம்பி தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா. அவர் என்ன பண்ணுவாருன்னா உடனே அந்த கிரகத்துக்கு லைட்டா ஒரு போர்ட்டல் மாதிரி ஓபன் பண்ணிடுவாரு. அது என்ன பண்ணுனா லைட்டா அந்த கிரகத்தோட சில இடங்களை மட்டும் லைட்டா கவர் பண்ணி அப்படியே மக்கள் அங்க இருந்து பாதுகாப்பா தூக்கிடும். ஓகேவா, இருக்கிற மக்களை மட்டும் அது மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணணும். அதுல நிறைய மக்கள் வந்துருவாங்க. நிறைய மக்களை எவ்வளவு மக்களை காப்பாற்ற முடியுமோ அது போதுமான அளவுக்கு மக்களை காப்பாத்தி உடனே அந்த கிரகம் மட்டும் தனியா மேந்துகிட்டே இருக்கும். அது சின்ன கோணு ஒரு ஊர் மாதிரி, ஒரு சிட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். அது மட்டும் லைட்டா மேந்துகிட்டே இருக்கும். மத்த எல்லாருமே செத்துட்டாங்க. இப்படி மேந்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்றாங்க. அப்படியே லைஃப்ல எல்லாருக்குமே நல்லா தாங்க போய்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து அந்த கிரகத்துக்குள்ள வந்து ஒரு ஃபீவர் மாதிரி ஒண்ணு கிளம்புது. ஓகேவா, அந்த ஃபீவர் வந்து சரியா நம்ம ஹீரோனோட அம்மாக்கும் வந்துருது. என்ன டாக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது நம்ம கிரகம் அழிஞ்சிச்சுல, அழியறப்ப என்ன ஆச்சுன்னா கிரகத்துக்கு நடுவுல வந்து கிரீன் கலர் கிரிப்டோனைட் ஒன்னு இருந்திருக்கு, ஒரு ஸ்டோன் ஒன்னு இருந்திருக்கு. அதுவுமே வந்து என்ன ஆச்சுன்னா அப்படியே உடஞ்சதுல என்ன ஆச்சுன்னா அது அப்படியே நம்ம நிலம் ஃபுல்லா பரவிருச்சு. நிலம் தண்ணி அதுன்னு எல்லாத்தையுமே பரவிருச்சு. இப்ப நம்ம மக்கள் வந்து அதை சாப்பிடுறதுனால என்ன ஆச்சுன்னா, சாப்பிடறனாலயோ இந்த காத்து எல்லாத்தையும் பரவனால அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த நோய் வந்து எல்லாருக்குமே பரவிக்கிட்டு இருக்கு. நம்ம கிரிப்டோனியன்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த கிரீன் கலர் ஸ்டோன் வந்து ஒரு விஷம் மாதிரி வச்சுக்கலாம். அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பரவிட்டு இருக்கனால நிறைய பேர் இதுல செத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து மாற்று மருந்தே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நோய் கொஞ்சம் கொஞ்சமா பரவிக்கிட்டே இருக்கு. இவங்க அப்பா நோய்க்கு தீர்வு கண்டுபிடிக்கலாம்னு பாக்குறாரு, ஆனா முடியல. ஏன்னா அதுக்கு ஒண்ணுமே தீர்வே கிடையாது. இப்ப
இப்போ அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க நோயால. ஸோ இப்போ அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, நீ இந்த அதாவது உன் அண்ணன் எப்படி கிளம்புனானோ இங்க இருந்து உன்னோட கசின் கிளம்புன மாதிரி உன்னையுமே நாங்க ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல வச்சு அனுப்பிச்சிடுறோம். நீ தான் எங்களோட உலகம், நீயாவது எப்படியாவது சேஃப் ஆயிரி அங்கே போய் எல்லா மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணு, இந்த உனக்கு வந்து அங்கே போனீங்கன்னா சூப்பர் பவர்ஸ் கண்டிப்பா கிடைக்கும், அதை வந்து நீ நல்லதுக்காக பயன்படுத்த அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுமே இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் சரின்னு வேற வழி இல்ல, அப்பா சொல்றாருன்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப அப்பாவுமே என்ன பண்றாருன்னா அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஷிப் அழகா கிரியேட் பண்ணிடுறாரு. பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினையும் அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மா சாவாங்கல்ல, அப்போது தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து கிரிப்டோவே கண்டுபிடிப்பாங்க. அங்க ஏதாவது ஒரு நாயா சுத்திக்கிட்டு இருப்பான், அவனையுமே எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோயின் உடனே அங்க இருந்து கிளம்புறாங்க. ஓகேவா, அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த கிரிப்டோனியன்ஸ்க்குலாம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை. ஓகேவா, இப்ப கிளம்பிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கதை எல்லாத்தையுமே இதான் நடந்துச்சு, நான் இவ்வளவு இழந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா கதையுமே நம்ம அந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிருச்சு, இன்னும் அந்த ஃப்ரெண்டு வரவே இல்லை. என்னன்னு கீழே போய் அந்த 2 கடை ஓனர்ட்டையும் கேட்கலான்னு போறாங்க. அவங்க 2 பேரும் வந்துருவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு டீ கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த டீயை ஒரே ஒரு சிப் மட்டும் குடிக்கிறாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்க வர ஆரம்பிக்குது. இப்பதான் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த கடைக்காரவங்க, அது மாதிரி வந்து வில்லன் இருக்கான்ல அவன் வந்து ரொம்ப மோசமானவன், அவன் ஏற்கனவே எங்க ஃபேமிலியில எங்க பொண்ணை புடிச்சு வச்சுக்கிட்டான், வில்லனோட கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்களுமே செத்துட்டாங்க. சோ அவங்க இனத்திலேயே பாத்தீங்கன்னா வேற ஆண்கள் மட்டுமே இருக்கனால அவங்க வந்து இப்ப பொண்ணுங்களை தேடி எல்லா கிரகமும் போய்கிட்டு இருக்கானுங்க, நிறைய பொண்ணுங்களை புடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப நாங்க ஒன்ன புடிச்சு கொடுத்தா கூட ஒரு 2 பொண்ணை புடிச்சு கொடுத்தா எங்க பொண்ணை ரிலீஸ் பண்ணிடுவான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம ஹீரோனுக்கு தெரிய வருது நம்ம காஃபில ஏதோ அதாவது நம்ம குடிச்ச டீல ஏதோ விஷத்தை கலந்துட்டாங்க அப்படின்னு. அந்த விஷம் வேற விஷம், அது வேற எந்த விஷமும் கிடையாது, நம்ம கிரிப்டோக்கு ஊசி குத்துனால அதே விஷம் தாங்க. ஓகேவா, இது தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் பால் குடிச்சா வந்து விஷத்துக்கு நல்லது அப்படி இப்படி ஏதோ சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள போயிட்டு பால்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல சரியா அந்த இடத்துக்கு என்ன பண்றாங்கன்னா வில்லன் ஸ்பேஸ் ஷிப்ல வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் உடனே பாத்ரூம்ல போயிடுறாங்க. உள்ள போயிட்டு என்ன பண்றாங்க, கையை வாய்க்குள்ள விட்டு என்ன பண்றாங்கன்னா வாமிட் எடுத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப வில்லன் வந்துடுறான். நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீ ஒரு கிரிப்டோனியன் கேள்விப்பட்டனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாத்ரூம்லாம் உடச்சு உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து நம்ம ஹீரோயினை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம மேல அது சின்ன பொண்ணு இருக்கால அவளை வந்து தூக்குறதுக்காக வில்லன்ஸ் மேல போயிடுறாங்க. இது மாதிரி போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் ஏதோ என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வாந்தி எடுத்துக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கடத்துல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணை தூக்கிட்டு உடனே அங்க தப்பிச்சு போயிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த விஷம் நம்ம ஹீரோயின் வாந்தி எடுத்தனால அந்த விஷம் வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ விஷம் உடம்புல இல்ல, பட் இருந்தாலும் அதோட எஃபெக்ட் லைட்டா இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம ஹீரோயினால ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா வில்லன் எல்லாம் ஃபுல்லா வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டு நம்ம இவங்க இந்த 2 பொண்ணுங்களையும் பிடிக்க போங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லா பசங்களையும் அனுப்புறான். இந்த டைம்ல தான் பார்த்தா வானத்துல ஏதோ ஒரு பைக் ஒன்று அப்படியே சுத்திக்கிட்டே வருது, பறந்துகிட்டே சுத்திக்கிட்டே வருது. அவன் என்ன பண்றான்னா அந்த பாத்தீங்கன்னா வில்லனோட பெரிய ஸ்பேஸ் ஷிப்க்கு கீழே பாத்தீங்கன்னா நிறைய வந்து வண்டியா தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த வண்டி ஃபுல்லா நம்ம வில்லன் வந்து என்ன பண்றான்னா பொண்ணுங்களை அடைச்சு வச்சிருக்கான். ஒன்னு இந்த வண்டி எல்லாம் ஒருத்தன் வந்து வெட்டி விட்டுக்கிட்டே இருக்கான். ஓகேவா, வெட்டி விட்டு வண்டி எல்லாம் கீழே விழுவுது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரோபோ தான். யாரு நம்ம லோபோ. அவன் தான் வந்து என்ன பண்றான்னா ஏன்னா வில்லன்ல வந்து ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு வந்து அவனோட தலைக்கு நல்ல பவுண்டி இருக்கு. சோ அந்த தலையெடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கான். என்ன பண்றான்னா இந்த இதெல்லாம் வெட்டி விட்டோன்னா எல்லா வெஹிக்கிளும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்துகிட்டு இருக்கு. அதுல இருந்து எல்லா பொண்ணுங்களை என்ன பண்றாங்கன்னா வெளியே வந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லா வில்லன்ஸையும் போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி சண்டை போய்கிட்டே இருக்குங்க. இப்படியே சண்டை போய்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல பார்த்தா என்ன ஆகுதுன்னா எல்லா பொண்ணுங்களும் எந்திரிச்சு வெளியே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்கல்ல. இப்போ பாத்தீங்கன்னா அந்த கடைக்கார பொண்ணு அந்த கடைக்கார 2 பேர் இருக்காங்க ஓனர்ஸ், அவங்களோட பொண்ணு என்ன பண்றாங்கன்னா தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு வில்லன் கடுப்பாயிட்டு உங்க பொண்ணை நான் கொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விளாட்டா சொல்லிட்டு என்ன பண்றான்னா அந்த பொண்ணை துரத்திக்கிட்டு போறான். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த இவன் வரான், லோபோ வர்றான். வந்து என்ன பண்றான்னா அவனுக்கு எந்த ஒரு எனிமி வேணுமோ அவனை மட்டும் பிடிச்சி அவன் வண்டியில கட்டி போட்டுட்டு வண்டி எடுத்துட்டு அவன் பாட்டி கிளம்புறாங்க. ஆனா கிளம்புறப்போ ஒரு கை தடு மாதிரி என்ன பண்றான்னா அவன் அங்கேயே கீழே விழுந்துடுறான். இப்போ அவன் என்ன பண்றான்னா நான் வில்லன்ஸோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாரோடையும் நல்லா சண்டை போய்கிட்டே இருக்குங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா அப்படி இருந்து எல்லாருமே தப்பிச்சிடுறாங்க. ஓகேவா, வில்லன் அதாவது நம்ம லோபோனால என்ன பண்ண முடியலன்னா அந்த எவனை பிடிக்கணுமோ அவனை பிடிக்க முடியல, அவன் தப்பிச்சிடுறான். இங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு அந்த வில்லனை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா வில்லன் வந்து கிடைக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல பார்த்தா வில்லன் என்ன பண்றான்னா அந்த சின்ன பொண்ணை கொல்லலான்னு போறான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு சின்ன பொண்ணு இருக்கால அவன் என்ன பண்றா சரியா வில்லனை கொல்லலான்னு போறா. இந்த டைம்ல ஹீரோயின் குறுக்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த சின்ன பொண்ணை காப்பாத்திடுறாங்க. ஏன்னா வில்லன் வந்து கண்டிப்பா கத்தி எடுத்து வெட்டி இருப்பாங்கல்ல. சோ இப்படியே நிலைமை மோசமா போய்கிட்டே இருக்கு. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் அந்த சின்ன பொண்ணை காப்பாத்திட்டு மேல போய் இந்த இன்னொரு சின்ன பொண்ணை காப்பாத்தலான்னு போறப்ப பார்த்தா அவங்க அந்த இடத்துல அந்த பொண்ணு இல்ல உடனே எல்லா இடத்துலயுமே தேடிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா நம்ம வில்லன் என்ன பண்றான் அந்த சின்ன பொண்ணோட ஃபேமிலி அப்பா அம்மா இருப்பாங்கல்ல அவங்க 2 பேரையும் கொண்டுறான், அந்த சின்ன பொண்ணையுமே கொண்டுட்டு உடனே இங்க இருந்து தப்பிச்சும் போயிடுறாங்க. ஓகேவா, இதை வந்து ஹீரோயின் பாக்குறாங்க. அவங்களால அந்த சின்ன பொண்ணையும் காப்பாற்ற முடியல, அவனையுமே காப்பாற்ற முடியல, வேற வழியே இல்லாம அப்படி இருக்காங்க. இப்ப அந்த ஸ்பேஸ் ஷிப்பே உடனே டெலிபோர்ட் ஆயிருது. அந்த இடத்துலயே இல்லங்க, என்ன பண்றதுனே தெரியல. நம்ம ஹீரோயின் அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப அந்த சின்ன பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் சண்டை போடுறா. நீ என்ன தடுக்காம இருந்தா நானே அவனை குத்தி கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோயின் திட்டுறாங்க, உனக்கு கொல்றதுல நீ இருக்காத, கொன்னினா உன்னோட லைஃபே போயிடும், உனக்கு அது புரிய மாட்டேங்குது, அந்த ரிக்ரெட்லயே நீ காலத்துக்கு இருப்ப, உன்னால அதுல இருந்து வெளியே வர முடியாது, அதுக்காக தான் உனக்கு காப்பாத்தினேன், நீ லூஸ் தரமா பேசிக்கிட்டு இருக்க, இனிமே நான் எங்க போனாலும் உனக்கு கூட்டு போறதா இல்ல அப்படிங்கிற மாதிரி மோசமா பேசிட்டு உடனே வானத்துல பறந்து போயிருவாங்க. ஸ்பேஸ்ல போயிட்டு
அப்படியே நின்று கத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எவ்வளவு இழந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. கிரிப்டோவை எப்படியாச்சும் காப்பாத்தி இன்னும் 1.5 நாள் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வேற பயந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா திரும்ப அதே பூமிக்கே வருவாங்க, அதாவது அந்த கிரகத்துக்கே வருவாங்க. வந்து அங்க பாத்தீங்கன்னா இந்த வில்லனோட ஒரு ஆள் இருப்பான். அவனை பிடிச்சி உடனே பயங்கரமா விசாரிப்பாங்க. அடின்னு அடிச்சு விசாரிச்சோன்னே வில்லன் எந்த கிரகத்துல இருப்பான் சொல்லி என்ன கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவனுமே சரி வேற வழி இல்ல வா அப்படின்னு கூட்டு போவான். கூட்டு போறப்ப என்ன ஆகும்னா நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி தலையெல்லாம் மறைச்சு தான் கூட்டு போவாங்க. நேரா போயிட்டு அந்த கிரகத்துல இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டோன்னே அதே ஸ்பேஸ்ல தான் பாத்தீங்கன்னா சின்ன பொண்ணு இருப்பா. அவளுமே என்ன பண்ணுவானா அப்படின்னு நம்ம ஹீரோயின் தெரியாம இறங்கிடுவா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. வில்லன் ஸ்பேஸ் இப்ப பார்த்துட்டு கிட்ட போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க ஆரஞ்சு சூரியன் தான் இருக்கும். அது அப்படியே மறைஞ்சோன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா கிரீன் கலர் சூரியன் அப்படியே உதைக்குங்க. ஓகேவா? சோ கிரிப்டனைட் ஸ்டோன் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு சூரியனே இருக்குங்க இந்த இடத்துல. அது வந்து எப்படின்னா அந்த கிரகத்துக்கு வந்து 2 சூரியன், இது வந்து ஒரு டைம்ல வரும், அது ஒரு டைம்ல வரும். ஓகேவா? இப்ப அந்த சூரியன்ல இருந்து வர எஃபர்ட்ஸ்னால அந்த வெளிச்சத்தினாலே நம்ம ஹீரோயினோட உடம்புல விஷம் ஏற ஆரம்பிச்சிருது. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, அப்படியே மயங்கி விழுகுறாங்க. இப்ப இந்த சின்ன பொண்ணு இங்க தானே வந்து அவன் என்ன பண்றானா நம்ம ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. இப்போ லைட்டா நம்ம ஹீரோயின் அப்படியே ஃபிளாஷ்பேக் போறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து கிளம்புனாங்க பாத்தீங்களா, அவங்க அப்பா அனுப்பிவிட்ட ஸ்பேஸ்ஷிப் அது நேரா வந்து பூமியில விழுகுது. உளுந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு சூப்பர்மேன் வந்துடுறாரு. வந்து என்ன பண்றாருன்னா இந்த பொண்ணை காப்பாத்துறாரு. வா உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உன்னோட ஷிப்பை நான் வந்து ஒரு மாசமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா அந்த நாய் இருக்கு, உடனே அப்படியே கூப்பிடுறாரு. இது மாதிரி நம்ம கிரகத்துல கிரகம் எப்படி இருக்கு கேட்டோம்னா அது இப்ப இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீயாச்சும் இருக்கியே, இங்க வா, இனிமே பூமியில ஹாப்பியா இருக்கும், உனக்கு நிறைய மக்கள் எல்லாம் கிடப்பாங்க, அது மட்டும் இல்லாம உனக்கு நிறைய சூப்பர் பவர்ஸ் கிடைக்கும். அது கொஞ்சம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் அதுக்கப்புறம் உனக்கே பழகிரும். அதுக்கப்புறம் இந்த இடம் தான் நம்ம தங்க போற இடம்லாம் கிடையாது, நான் வந்து ஒரு கிராமத்துல தான் வளர்ந்தேன் அப்படி நிறைய ஸ்டோரிலாம் லைட்டா சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் வந்து அதாவது சொல்ல போனா நம்ம ஹீரோ என்ன பேசுறாருன்னு கூட நம்ம ஹீரோனுக்கு தெரியல. ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாக்டோனியன் மொழி தான் பேசுவாங்க. இங்க வந்து பூமிக்கு பேசுற தமிழ் இங்கிலீஷ்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால அவங்களுக்கு தெரியாம அப்படியே முடிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் அப்படியே லைட்டா காமிச்சிட்டு இப்ப திரும்ப வந்து நம்ம பிரசன்ட்டுக்கே வந்துடுறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு தான் வந்து நம்ம ஹீரோனை காப்பாத்தி ஒரு கோயக்குள்ள வச்சிருக்கா. ஆனாலுமே அந்த கிரிப்டோனியனோட விஷம் வந்து இன்னும் குறைவே இல்லை, உடம்புல அப்படி ஏறிக்கிட்டே தான் இருக்கு. பட் ஏன்னா அந்த சூரியன் இருக்குல்ல, சூரியன்ல இருந்து வர ஹீட் மாதிரி தான் கிரிப்டோனியன்ல இருந்து வர பவருமே. நம்ம ஹீரோனால சுத்தமா முடியல, குகை சைடுல அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி மோசமான நிலைமையில இருக்காங்க. இப்பதான் அந்த பொண்ணு சொல்றா, நான் நினைச்சா நீ ரொம்ப மோசமானவன், ஆனா நீ அப்படி கிடையாது, நீ உன்னோட லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டிருக்க, நிறைய இழந்திருக்க, அது புரியாம நான் தான் உன தப்பா பேசிட்டேன், நீ ரொம்ப நல்ல பொண்ணு தான், உனக்காக இந்த சூப்பர் கேர்ள் ட்ரெஸ்ஸையுமே எடுத்துட்டு வந்தேன், அதோட ஷிப்ல இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. சொல்றதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பட் அந்த ட்ரெஸ்ல ஒண்ணுமே கிடையாது, அது ஜஸ்ட் ட்ரெஸ் மட்டும் தான், அதுல ஒண்ணுமே இல்ல அப்படி ஸ்பெஷலா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு தண்ணி வேணும். சோ அங்க பாத்தீங்கன்னா அந்த கிரகத்துல ஒரு பெரிய குட்டை மாதிரி இருக்கு, அங்க போயிட்டு தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு இந்த பொண்ணு போறா. சின்ன பொண்ணு போயிட்டு தண்ணி எடுக்கலாம்னு போறப்ப பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா வில்லன்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க இந்த சின்ன பொண்ணை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சு கொண்டு போயிட்டு அவங்களோட ஜெயில அடைச்சு வச்சிடறாங்க. அடைச்சு வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்து செல்லுல தான் வந்து இன்னொருத்தர் இருக்கான். அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம லோபோ தான். அவனையுமே பிடிச்சி வச்சுட்டாங்க. எப்படி லோபோவை பிடிச்சாங்க எனக்கு சுத்தமா தெரியல. பட் இப்ப என்னன்னா அந்த அவங்க இருக்காங்களா கூண்டு, அது ஃபுல்லாவே சுத்தி விஷ தடவி வச்சிருக்காங்க. அதனால இவங்க உடம்புல கீறிடுச்சு அப்படின்னா விஷம் ஏறிடும், ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த நிலைமையில இவங்க 2 பேருமே என்ன பண்றதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. லோபோ சொல்றான், நான் வந்து ஒரு வேட்டைக்காரன், இவங்களாம் என்ன பிடிச்சி வைக்கல, நான் தான் இவங்களுக்கு ட்ராப் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி லூஸ்ரமா சீனை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு என்ன பண்றான்னா உடனே கத்தி செமையான கூச்சல் போடுறாங்க. இது மாதிரி ஹீரோயின் எங்க இருக்கான்னு நான் சொல்றேன், உங்க வில்லனை வர சொல்லுங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க பயங்கரமா கத்தி கூச்சல் போட்டே இருக்கோம். அங்க இருக்க ஒருத்தர் என்ன பண்றானா, சரி இருமானோ வில்லன் கிட்ட கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே உள்ள வரான். ஒரு கார்டு உள்ள வந்து நம்ம இந்த பொண்ணு கையில விலங்கெல்லாம் போட்டுட்டு வெளியே கூட்டு போலான்னு பாக்குறப்போ உடனே இந்த பொண்ணு என்ன பண்றா, அந்த செயினை தூக்கி அவன் மேல ஏறிட்டு செயினை தூக்கி கழுத்துல போட்டு பயங்கரமா நெரிச்சு அவனை அங்கேயே மயக்கமடைய வைக்கிறா. ஓகேவா? இதை பாக்குற லோபோ ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆஹா, நீ செமையான ஆளா இருப்ப போல இருக்க, 13 வயசு பொண்ணுன்னு பார்த்தா பயங்கரமான வேலையெல்லாம் பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்து லோபோ ரொம்பவே பிடிச்சிருக்கு. உண்மையாவே அவனோட கேரக்டர் சரி, அவனோட பேக் ஸ்டோரி காமிக்ஸ் கான்செப்ட்லாம் கேட்டீங்கன்னா இன்னும் செம்மையா இருக்கும் அவனோட ஸ்டோரிலாம். ஓகேவா? இது மாதிரி செம்மையா இருக்கு. இப்போ என்னாச்சுன்னா இவன் மயக்கம் அடைஞ்சிட்டானா உடனே இந்த பொண்ணு வெளியே வரா. வெளியே தப்பிக்கலான்னு பாக்குறப்போ உடனே லோபோ சொல்றான், என்ன ஹெல்ப் பண்ணினா, அதாவது என்ன இங்க வெளியே வர ஹெல்ப் பண்ணினா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே இந்த பொண்ணு போயிட்டு அவனோட கேட்டையும் ஓபன் பண்ணி விட்டுட்டு உடனே இவ தனியான ரூட் எடுத்து தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போ லோபோ பாக்குறான், சரி ஓகே நம்ம தனி ரூட்ல தப்பிச்சு போவோம் அப்படின்னு அவன் இங்க கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோயின், அதாவது இப்போ நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்க அதாவது அந்த கோயக்குள்ளே அப்படியே உட்கார்ந்தே இருக்கும்போது பச்சை சூரியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு அதுக்கப்புறம் சிவப்பு சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா உதிக்குதுங்க. உதிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆகிற மாதிரி காமிச்சு இப்போ பாத்தீங்கன்னா சின்ன பொண்ணை காமிக்கிறாங்க. சின்ன பொண்ணு என்ன பண்றானா எப்படியாவது வில்லனை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே என்ன பண்றானா கொஞ்சம் கொஞ்சமா வில்லன் இருக்க இடத்த நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வில்லன் வந்து அந்த பொண்ணை பிடிச்சிடறான். பிடிச்சி என்ன பண்றானா ஒரு கயிறுல லைட்டா கட்டி போட்டுறான். கட்டி போட்டு அவளை கொல்லலான்னு போறப்பதான் என்ன ஆகுதுன்னா சரியா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. அப்படியே வானத்துல மேந்துக்கிட்டு நிக்கிறாங்க. நம்ம ஹீரோனை பார்த்து எல்லாம் எல்லாருக்கும் அள்ளு விடுது ஆணு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப முதல் சரியா ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்கன்னா வில்லனை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது சுத்தி இருக்க வில்லன்ஸ்லாம் மத்த பயர்லாம் என்ன பண்ண எனிமீஸ்லாம் என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோனை போட்டு அடிக்க ஆரம்பிக்க இப்படியே சண்டை மாத்தி மாத்தி போய்கிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல வில்லன் என்ன பண்றானா அவங்க கிட்ட ஒரு கன்னை வச்சு நம்ம ஹீரோனை ஷூட் பண்றான். அந்த கன்ல இருக்க புல்லட்ஸ் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோனியன்ல கிரீன் ஸ்டோன். ஓகேவா? அந்த ஸ்டோனை வச்சு அட்டாக் பண்ண உடனே நம்ம ஹீரோயின் திரும்பவும் விஷம் ஏற ஆரம்பிச்சிருது உடம்புல. நம்ம ஹீரோனால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே கொஞ்சம் அப்படியே மயங்கிற மாதிரி போயிடுறாங்க. அப்படியே முட்டி போட்டு இருக்காங்க. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இங்க பார்த்தா
பார்த்தா அந்த சின்ன பொண்ணு இருப்பாள்ல, அவளை வந்து கயிறுல கட்டி என்ன பண்றான்னா கீழே தொங்க விட்டுறான். இப்போ அவங்க வந்து ஸ்பேஸ் ஷிப்க்கு கீழே தொங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை கொல்லலான்னு போறப்போ சரியா அந்த இடத்துக்கு நம்ம லோபோ வந்துடுறாங்க. லோபோ வந்து என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோனை காப்பாத்துறான். உடனே என்ன பண்றாங்கன்னா வில்லன்ஸ் எல்லாருமே போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்க உடம்புல இருக்க அந்த கிரிப்டோனியன் அந்த ஸ்டோன் எல்லாம் புடுங்கி போட்டுட்டு அவங்களுமே வில்லன்ஸ் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ லோபோ கடுப்பாயிடுறான். என்னடா இவங்க எவ்வளவு தைரியம் தான் நம்மளே பிடிச்சி வைப்பாங்க அப்படின்னு உடனே அவனோட பைக் எடுக்கிறாங்க. பைக் எடுத்துட்டு உடனே இங்க இருந்து கிளம்புறான். கிளம்புறவன் என்ன பண்றானா அப்படியே அந்த ஸ்பேஸ் ஷிப் இருக்கும்ல, அந்த ஸ்பேஸ் ஷிப் ஃபுல்லா அவனோட பாம்ஸ் தூக்கி போட்டுக்கிட்டே போறாங்க. உடனே ஸ்பேஸ் ஷிப் ஃபுல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. பயங்கரமா வெடிச்சு சதுறது. இங்க நம்ம ஹீரோயின் இப்போ கொஞ்சம் ஓகே ஆயிட்டாங்க. அவங்க உடம்புல இருக்க எல்லா விஷமும் போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா போட்டு எல்லா வில்லன்ஸையும் அவங்க பயங்கரமா அடிச்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்னும் அவங்க உடம்புல இருந்து விஷம் குறையவே இல்லை, விஷம் அப்படியே தான் இருக்கு. இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போது என்ன ஸ்பேஸ் ஷிப் ஃபுல்லாவே உடஞ்சி கீழே விழுந்துட்டு இருக்கு. ஸ்பேஸ் ஷிப்ல இருக்க எல்லாமே விழுந்துட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் ஃபைட்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு காருக்குள்ள, அதாவது பெரிய பீரிங்குள்ள மாட்டிக்கிறாங்க. சண்டை போட்டே இருக்கும்போது அந்த பீரிங் நேரா போய் தண்ணிக்குள்ள விழுந்துருது. என்ன பண்றதுனே தெரியல. அவங்க உடம்புல இன்னும் ஃபுல்லா ரெக்கவரி ஆகல அவங்களுக்கு. ஓகேவா, சோ நார்மல் ஹியூமன் மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கும் போது சரியா ரெக்கவரி ஆகி என்ன பண்றாங்கன்னா லேசர் தூக்கி பயங்கரமா அடிச்சு உடனே தண்ணிக்குள்ள வந்து வெளியே வர்றாங்க. வெளியே வந்துட்டு நேரா சூரியன் கிட்ட நின்றுட்டு ஃபுல் ஹீல் ஆயிராங்க. இப்போ ஃபுல் ஹீல் ஆயிட்டாங்க. ஓகேவா, ஃபுல் ஹீல் ஆனதுக்கு அப்புறம் நேரா வர்றாங்க. வந்து சின்ன பொண்ணை காப்பாத்தி அவங்கள ஓரமா வச்சிருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு சொல்றா, இந்த ஸ்பேஸ் ஷிப் வெடிச்சிச்சுல அதுக்குள்ள இன்னும் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க எல்லாருமே காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, இந்த நம்ம ஹீரோயின் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா நேரா இங்க இருக்க பொண்ணுங்க எல்லாருமே காப்பாத்த போறாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த சின்ன பொண்ணு இருக்கல, இவளை வந்து நம்ம வில்லனோட ஆளுங்க எல்லாருமே சுத்து போட்டுறாங்க. சுத்து போட்டு ஃபுல்லா சுத்து போட்டு என்னன்னா இவளை அடிச்சு கொள்ளலான்னு இருக்காங்க. இப்பதான் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருக்க எல்லா பொண்ணுங்களையுமே காப்பாத்திட்டு செம்ம ஸ்பீடா வந்து நம்ம வில்லனை போட்டு அடிக்கிறாங்க. அதுவும் இந்த தடவை அடிக்கிறடி சாதா அடி இல்லைங்க, தரையில போட்டு நம்ம ஹல்க் எப்படி லோக்கிய போட்டு அடிப்பான் அது மாதிரி போட்டு அடி அடின்னு அடிச்சு பொழந்து தள்ளி என்ன பண்றாங்கன்னா போட்டு வச்சிருக்காங்க. நம்ம அப்படியே வில்ல மயக்கத்துல இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த சின்ன பொண்ணை அடிக்கலான்னு போறப்போ நம்ம ஹீரோயின் திரும்ப வேகமா வராங்க. அவங்களோட வெஹிக்கிள்ஸ் ஃபுல்லா நம்ம அந்த சின்ன பொண்ணையே சுத்திக்கிட்டே இருந்துச்சா, இவங்க வேகமா போய் எல்லா வெஹிக்கிளையும் அடிக்கிறாங்க. அதை நமக்கு ஸ்லோ மோஷன்ல காப்பாங்க, பார்க்கவே செம்மையா இருக்கும். சோ என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஹீரோயின் வெஹிக்கிள்ஸை போட்டு தள்ளுவாங்க. அதுல இருப்பாங்க எல்லா ஆளுங்க, அவங்க எல்லாருமே போட்டு அடி அடின்னு அடிச்சு எல்லாரையும் அடிச்சு துவச்சி எடுத்துருவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம லோபோ வந்து பெரிய மலையில இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க வண்டியில. ஓகேவா, இது மாதிரி சண்டை வந்து செம்மையா போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே அடிச்சு போட்டு முடிச்சிடுறாங்க. இந்த டைம்ல அந்த சின்ன பொண்ணு என்ன பண்றாங்க, நேரா கத்தி அவளோட கத்தி எடுத்துட்டு போயிட்டு வில்லனை கொல்லலாம் அப்படின்னு சங்கில அப்படியே கத்தியை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எங்க அப்பா அம்மா கொண்டு அதுக்கு நீ அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்போ உன்னை ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு தயவு செஞ்சது பண்ணிடாத, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பண்ணினா நீ வந்து கடைசி வரைக்கும் உன் லைஃப்ல ஃபீல் பண்ணிட்டே இருப்ப, நீயா இருக்க முடியாது, வில்லனால இவனால உன்னோட லைஃபே போயிடும் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே சரி இவனை கொல்ல வேணாம் அப்படின்னு பொழைச்சு போடா நாயா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு என்ன பண்ணுவானா உடனே அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோனை கட்டி பிடிச்சிட்டு அங்க கிளம்பிடுவா. பட் அந்த பொண்ணோட கத்தி வந்து நம்ம ஹீரோயின் கையில தான் இருக்கும். நம்ம ஹீரோயின் வந்து அது மாதிரி நல்லவங்க எல்லாம் கிடையாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நேரா வருவாங்க, இது வந்து என்னோட கிரிப்டோ நீ சுட்டல்ல அதுக்காக அப்படிங்கிற மாதிரி அவன் வயிற்றுல ஃபர்ஸ்ட் கத்தியில குத்துவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஃபேமிலியை ஃபுல்லா நீ அழிச்சில அதுக்காக இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வில்லனோட சங்கிலேயே குத்திடுவாங்க கத்தி எடுத்து. சோ வில்லன் அப்படியே கன்னு சொல்லிட்டு அங்கேயே செத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா வில்லன் கிட்ட இருக்க அந்த மாத்து மருந்தை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு உடனே இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி நேரா போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்க அந்த மாத்து மருந்தை கொடுத்தோன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே நாய்க்கு அந்த ஊசியை போட்டு விடுறாங்க. ஊசி போட்டு அடுத்த ஒரு 2 நிமிஷத்துல என்ன ஆகுதுன்னா நாய் அப்படியே ரெக்கவரி ஆகி ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படியே வந்து நம்ம ஹீரோனை கட்டி பிடிச்சி அப்படியே ஹீரோயின் மூஞ்ச போட்டு நக்கிக்கிட்டு இருக்குங்க. அதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்போ எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த கிரகத்துல இருந்து கிளம்பலான்னு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா என்னோட ஆன்ட்டியோட இருக்க போறேன், அவங்க கூட சேர்ந்து இருக்க போறேன், அது மட்டும் இல்லாம எங்க அப்பா அம்மா நானும் வெப்பன்ஸ் ரெடி பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோனுக்கு இப்போ இந்த பொண்ணை விட்டு போக மனசு இல்ல. அதனால என்ன பண்றாங்கன்னா எனக்கு இப்போ பர்த்டே பார்ட்டி தான் நான் கொண்டாட போறேன், என் கூட வர்றியா சும்மா ஒரு 1 வீக் பர்த்டே கொண்டாடி வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொன்னா அந்த பொண்ணுமே சந்தோஷப்பட்டு என்ன பண்றாங்கன்னா உடனே நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு அப்புறம் அந்த கிரிப்டோ அவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்பேஸ் ஷிப்ல கிளம்பி போய் சந்தோஷமா என்ஜாய் பண்ற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சோன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா நேரா நம்ம ஹீரோவை பார்க்க வராங்க. யார் நம்ம சூப்பர்மேனை பார்க்க வராங்க. வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அப்படியே பேசுறாங்க, என்னமா இந்த ஆச்சரியமா இருக்கு, கூப்பிட்டாலே வரமாட்டேன், கூப்பிடாம வந்திருக்கேன், என்ன விஷயம் கேட்டோன்னே ஒன்னும் இல்ல நான் இத்தனை நாள் கொஞ்சம் சோம்பேறியா அப்படி இப்படி சுத்திட்டு இருந்துட்டேன், பட் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கலான்னு இருக்கேன், இதுக்கப்புறம் நான் இடத்துல இருந்து திரும்ப லேட்டா தான் கிளம்புவேன், சீக்கிரம் போக மாட்டேன், கொஞ்ச நாள் இங்க இருக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அப்ப அது நல்ல விஷயம் தான், சந்தோஷமான விஷயம் தான், பட் நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் அந்த பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறதுலாம் உங்களுக்கு வேலைக்கே ஆகாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. சோ அவங்களோட டாக் கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்கு. இத்தனை நாள் நம்ம ஹீரோயின் சரக்கு அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி சுத்திட்டு இருந்தாங்க, பட் இதுக்கப்புறம் அவங்க நல்லா சுத்துவாங்க, அது நல்லா சுத்துவாங்க மீன்ஸ் இதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் பொறுப்பா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்படி இதெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே இந்த கதையை வந்து ரொம்ப சூப்பரா முடிச்சிருக்காங்க. எனக்கு படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் நார்மலா இந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸ் மூவினாலே எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்பேன். பட் இதுல கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் காமிச்சனால ரொம்ப நல்லா இருந்தது. சோ உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்துச்சா இல்லைன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பை.